வணக்கம். மனித மூளைக்கு ஈடான இன்னொரு கணினியோ செயற்கை நுண்ணறிவோ இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த மூளை இருக்கு பாருங்க, அதனுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே வியக்கத்தகு வகையில் இருக்கும். சரி, இப்ப என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா, இந்த மூளைக்கு என்ன வேணும் அவசியமா? இந்த மூளைக்கு தேவையானது என்ன தெரியுங்களா? பாராட்டு, அங்கீகாரம், அன்பு, இதுதாங்க தேவை. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னு பாத்துங்களேன். ஒரு குழந்தைய ஒழுக்கமா வளர்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அதை அதட்டி ரொம்ப கம்பல் பண்ணி ஒழுக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட வர ஒழுக்கம் என்பது தற்காலிகமா தான் இருக்கும். ஆனா அதையே கொஞ்சம் அன்பாவோ அரவணைப்பாவோ இன்சொல் மூலமா சொன்னீங்கன்னா அந்த வரக்கூடிய ஒழுக்கம்ன்றது வந்துங்க தற்காலிகமா இருக்காது, அது பர்மனண்டா இருக்கும். அதுதாங்க நம்ம மூளை எதிர்பார்க்குது. ஏதாவது அன்பான சூழல்ல, நிம்மதியான சூழல்ல மூளை சுறுசுறுப்பா இயங்கும். அந்த சுறுசுறுப்பு வந்துடுச்சுன்னா, அந்த மகிழ்ச்சி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் நிலையானதாக இருக்கும் என்பது ஒரு விஞ்ஞான உண்மை. அதனால நம்ம குழந்தைகிட்ட சொல்லும் போது கூடுமான வரைக்கும் அதட்டாமையும் ரொம்ப வற்புறுத்தாமையும் சொல்லி பாருங்களேன், அந்த குழந்தை நிச்சயமா ஒரு நல்ல குழந்தையா வளரும், ரொம்ப ஒழுக்கமுள்ள குழந்தையா வளரும். நன்றி, வணக்கம்.